இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் பொதுவாகவே நாம் குடியிருக்கிற வீட்டில் ஏதாவது கெடுதல் இருந்தது அப்படின்னா, இப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த பில்லி சம்மந்தப்பட்டது, சூன்யம் சம்மந்தப்பட்டது, மாந்திரிக சம்மந்தப்பட்ட இந்த மாதிரியான மறைமுகமான கெடுதல் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதாவது நீங்கள் குடியிருக்கிற வீட்டில் உங்களுக்கு ஏதாவது மறைமுகமான வகையில் இந்த மாதிரியான மாந்திரிகம் அல்லது கெட்ட விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களுடைய குலதெய்வத்தின் மூலமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் எந்த ஒரு வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் குலதெய்வம் குடியிருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை மனையடி சாத்திரப்படி நிறைய பேர் கவனிப்பாங்க. அந்த காலத்து பெரியவங்க கண்டிப்பாகவே கவனிப்பாங்க. வீட்டில் காத்தோட்டம் வருது, வெளிச்சம் வருது, அல்லது வீடு விசாலமாக இருக்குது, வசதியாக இருக்குது அப்படிங்கிற அந்த மாதிரியான எண்ணங்களை விட அந்த வீட்டில் உங்களுடைய குலதெய்வம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை அதாவது தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தில் ஆர்வம் செலுத்தக்கூடிய பாக்கியம் அந்த காலத்தில் பெரியவங்களுக்கு அதிகமாக வந்துட்டு இருந்தது. உங்களுக்கு அந்த மாதிரி தெரியாமல் இருந்தது அப்படின்னா, உங்களுடைய வீட்டில் அந்த மாதிரி கெடுதல் ஏதாவது இருந்தது அப்படின்னா எந்த மாதிரி தெரியப்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெட்ட கனவு, சொற்பனம் என்று சொல்லக்கூடிய வகையில் கெட்ட கனவு வருது. குடும்பத்தில் எவ்வளவுதான் வருமானம் இருந்தாலும் அந்த வருமானத்துக்கான நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. ஒரே குடும்பத்தில் ஒரே வீட்டில் 5 பேர் 6 பேர் சேர்ந்து இருந்தால் கூட ஒருவருக்கொருவர் முகம் விட்டு மனம் விட்டு பேச முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கிறது. தேவையில்லாத மருத்துவ செலவு கொடுத்துட்டு இருக்கிறது. அதாவது மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கும் பொழுது உங்கள் உடம்புல எந்த குறையும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஆனால் உங்களுடைய உடம்புல ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ செலவு அல்லது மறைமுகமான வழி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருந்துகிட்டு இருக்கும். எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பு மெலிதாக, அதாவது நாளாக உங்களுடைய உடம்பு உருகக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக சாதாரணமாக ஒரு நல்ல காரியத்தில் கிளம்பணும்னு வைங்களே, எந்த ஒரு நல்ல காரியங்களையும் உடனே செய்ய விடாமல் அதிக தடைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கோயிலுக்கு போகலாம்னு கிளம்பினால் கூட அந்த கோயிலுக்கு போக முடியாத அளவுக்கு தடைகளை கொடுக்கறது. அப்படியே கோயிலுக்கு கிளம்பணும் அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள கணவன் மனைவியிலேயே ஒரு 4 முறையாவது சண்டை வர்றது, தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படுறது, இந்த மாதிரியான ஒரு சூழல் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழல் அல்லது அபச குணங்கள் இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் கெடுதல் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து, அந்த வீட்டு எஜமானுடைய ஜாதகத்தை பார்த்து, அதாவது குடும்ப தலைவருடைய ஜாதகத்தை பார்த்து மொத்த குடும்பத்துக்குமே இருக்கக்கூடிய கெடுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உரிய பூஜை அல்லது புனஸ்காரம் அல்லது பரிகாரங்கள் மூலமாக நிவர்த்தி பண்ணிக்க முடியுங்கிற விஷயத்தை நாம் தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம். அதனால் உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது கெடுதல் இருக்குது அப்படின்னா அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ அருளால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். எந்த மாதிரி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன சகுனங்கள் மூலமாக சின்ன தடைகள் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். அதற்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி முறையான வழிபாடு அல்லது பிரார்த்தனை அல்லது பரிகாரங்களை செய்யும் பொழுது சரியான நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஆன்மீக தகவல்.